இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் பிரியமானவர்களே, கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என்கிறதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் கர்த்தரை காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போமானால் அவரே காரியங்களை வாய்க்க செய்வார் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? பெரிய காரியங்களை அவர் செய்வார், மேலான காரியங்களை செய்வார் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இப்போ பல காரியங்கள் குறித்து நாம் கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு வசனத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியுது, மனுஷர்களுடைய பலத்தினாலும் மனுஷருடைய ஞானத்திற்கும் எட்டாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். எண்ணி முடியாத காரியங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்தார். அதே போல் கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? இந்த பகுதியிலே ஆபிரகாமினுடைய நாட்களிலே அவன் எப்படி இந்த ஒரு பெரிய காரியத்தை பெற்றுக்கொண்டான் என்று, அவனுக்கு இருந்த சுவாபங்கள் என்ன, அவன் குணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு 2 குணங்களை குறித்து, ஆபிரகாமுக்கு காணப்பட்ட அந்த 2 பண்புகளை குறித்து ஆபிரகாமிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமானவைகள் வேதத்தில் இருக்கிறது. நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவனுடைய கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பண்பு என்ற அதிக பண்புகளை நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். இந்த காரியத்தில் அவனுடைய 2 பண்புகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். அவனுடைய காரியம், மேலான காரியத்தை கர்த்தர் ஆபிரகாமுடைய நாட்களில் ஆபிரகாமுக்காக சாராளுக்காக செய்தார் என்று நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய குடாரத்திலே இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு முன்னதாகவே உன்னுடைய ஜாதியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலுத்தனையாய் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருந்தார். அவனுடைய வாக்குத்தத்தத்தை எண்ணி அவன் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது ஒரு உஷ்ண வேளையில் ஒரு 3 புருஷர்கள் அவருடைய குடாரம் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாம் அவர்களை பணிந்து அவர்களை வணங்கி தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களுடைய கால்களை கழுவ அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து, உங்களுடைய இருதயம் பலனடையும்படியாக அப்பம் புசியுங்கள் என்று அவர்களுக்கு அப்பம் கொடுத்து, தன்னுடைய மனைவியாகிய சாராளை நோக்கி ஒரு 3 படி மாவெடுத்து நீ அப்பம் சுடு என்று அவர்களுக்கு சொல்லி, தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு இளங்காளையை பிடித்து, தன்னுடைய மந்தையிலே இருக்கிற நல்ல காளைகளில் ஒன்றை பிடித்து அவரிடத்திலே கொடுத்து அதை சமைத்து கொண்டு வா என்று சொல்லி, வெண்ணெயையும் பாலையும் அந்த காளையையும் கொண்டு வந்து அந்த தேவருடைய மனுஷர்களுக்கு அவன் கொடுத்து அவர்கள் அருகே பணிவோடு காணப்படுகிறான். ஆபிரகாமை குறித்து அந்த நாட்களிலே வாசிக்கும் பொழுது அவன் பெரிய செல்வ சீமானாய் இருந்தான் என்று நான் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவன் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவனாக இருந்தாலும், அவர்களுக்கு வேலைக்காரிகள் மிருக ஜீவன்கள் பெருத்தவனாக இருந்தாலும், அவன் தேவனுடைய மனுஷர்களை சேவிக்கிறவர்களாக காணப்பட்டான். கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தின் நிமித்தமாக தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிறவனாக, தேவனுடைய பிள்ளைகளை சேவிக்கிறவனாக காணப்பட்டான். இப்போ இந்த காரியத்தை செய்து முடித்த பின்பு அந்த தேவ மனுஷர்கள் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார்கள், இன்னும் ஒரு உற்பவ காலகட்டத்திலே நான் உன்னிடத்திலே திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆபிரகாமோ அவர்களிடத்திலே எனக்கு ஒரு குமாரன் வேண்டும், தேவன் எனக்கு இப்படி கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னதாக நாம் வாசிக்க முடியவில்லை. இவன் சேவித்தான், அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் அவ்வளவாக சேவித்தான். அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களுக்கு அப்பம் கொடுத்து சேவித்தான். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நான் இடத்தில் வருவேன். ஆனால் இது ஆபிரகாமாலேயோ சாராளையோ எண்ணி முடியாத காரியம். அவர்கள் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அந்த ஸ்திரீகளுக்கு நடக்கக்கூடிய வழிபாடு
அவளுக்கு அதாவது முடிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாராள் நினைக்கிற, நாம் கிழவியாக இருக்கிறேனே, இது எப்படி நடக்கும் என்பதாக அவள் நகைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திரும்பவுமாக அந்த மனுஷர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் உற்பவ காலகட்டத்தில் நான் திரும்ப வருவேன், அந்த சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பமாய், சீக்கிரமாக ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாக இடத்திற்கு திரும்பவும், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தராலே இந்த காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று. சாராள் இதை கொஞ்சம் நம்பாதபடிக்கு, இது மனித பலத்திற்கும் ஞானத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது, இதை யோசிக்க கூட முடியாது என்பதாக அவள் நகைக்கும் பொழுது அந்த தேவ மனுஷர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லுகிறார்கள். பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உற்பவ காலகட்டத்திலே சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று. ஆபிரகாமினுடைய இன்னொரு பண்பை குறித்து நான் பார்க்கும் பொழுது, அவன் அந்த ஆதியாகம 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அந்த புருஷர்கள் அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தின் அந்த பாவங்களின் நிமித்தம் அதை அழிக்கப் போவதாக தேவனுடைய திட்டத்தை ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அப்போ ஆபிரகாமுக்கு நான் இதை தெரியப்படுத்தாமல் இருப்பேனோ? ஏனென்றால் அவன் என்ன செய்வானா, அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சந்ததிகளையும் சத்தியத்திலும் நீதியிலும் நடத்தி கர்த்தருடைய வழிகளை காத்து நடவும்படி அவன் கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆபிரகாம் குறித்து என்ன சொல்கிறார்னா, இப்பொழுது அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளையும் தனக்கு பின்வரும் வீட்டார் எல்லாரையும் நீதியிலும் நியாயத்திலையும் நடத்தி அவர்கள் எல்லாரும் கர்த்தர் வழிகளை காத்து நடவும்படி செய்வான் என்று நான் அறிந்திருக்கிறேன், அதனால நான் அவனுக்கு என்னுடைய காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறான். பிரியமானவர்களே, அந்த ஆபிரகாம் இடத்துல நம்முடைய தகப்பன் இடத்துல காணப்பட்ட அந்த பண்புகள், ஊழியக்காரர்களை மற்றும் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை சேவிக்கிற ஒரு பணிவு, ஒரு தாழ்மை அவனிடத்தில் காணப்பட்டபடியினால் அவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே செய்தார். இன்னும் தன்னுடைய பிள்ளைகளை நீதியிலும் நியாயத்திலும் கர்த்தரை தேடும், கர்த்தருக்கு கீழ்ப்படியவும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கவும் அவன் கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கும்படியாக அவன் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக அவன் நடந்து கொண்டது நிமித்தம் கர்த்தர் இந்த மேலான காரியத்தை, பெரிய காரியத்தை, நாம் எண்ணி முடியாத காரியத்தை ஆபிரகாமுக்கு செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களிலும் ஏதாவது ஒரு காரியத்தை, நம்முடைய குழந்தைகளுடைய காரியங்களை குறித்து இது இல்லை என்று ஆகிவிட்டது, இது முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், இதற்கு சாத்தியமே இல்லை, இதற்கு வாய்ப்பே இல்லை என்று மனுஷர்கள் ஞானத்திற்கு முன்னாக சொன்னாலும், இந்த வியாதியோ அல்லது ஒரு காரியம் நெடுநாளாக காத்திருக்கக்கூடிய ஒரு காரியங்களோ வாய்ப்பே இல்லை என்று எண்ணி இருந்தாலும், நாம் அவரை சேவிக்கும் பொழுது, அவருக்கு முன்பாக உத்தமமாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது மனுஷர்கள் எட்டாத பெரிய காரியங்களையும் கர்த்தர் செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்ற வார்த்தையின்படி சகலத்தையும், சகல காரியங்களையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு செய்ய அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், அதற்காக நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தேவனை உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாட்களிலும் சுவாமி கர்த்தாவே உம்மை சேவித்து ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய நியாயங்களை நீதிகளையும் கை கொண்டு ஆண்டவரே விசுவாசத்தில் தகப்பனாகி விளங்கிய ஆபிரகாமை குறித்து ஆண்டவரே, அவருக்கு நீர் செய்த பெரிய காரியத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அநேக காரியங்களில் அப்பா இது எப்படி நடக்கும், இதற்கு வாய்ப்பே இல்லையே என்று எண்ணி தயங்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எங்களை தேற்றி ஆண்டவரே உம்முடைய அதிசயமான கிரியைகளை, காரியங்களையும் அப்பா எங்களிலும் நீர் வாய்க்க செய்யும்படியாக அப்படிப்பட்ட கிருபையை நீர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் எங்களை ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.